ஒரு நாள் நம்ம கையில் இருக்கு இல்லைங்களா 5 விரல், அது எல்லாமே ஒருத்தரை பார்த்து பேசிகிட்டு இருக்குங்களாம். என்ன பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பேரில் யார் முக்கியமானவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு முதல்ல கட்டை விரல் எழுந்து, நான் தான் ரொம்ப முக்கியம், என் உதவி எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லுதான். இதை கேட்ட உடனே ஆள்காட்டி விரல் முன்னாடி வந்து, இருங்க பொறுமை, அதுக்குள்ளே என்ன அவசரம், ஏதாவது ஒரு பொருளை காட்டணுன்னா இல்லை யாராவது ஒருத்தரை காட்டணுன்னா எந்த விரலை உபயோகப்படுத்துகிறாங்க, என்ன தான் உபயோகப்படுத்துகிறாங்க, அதனால் நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுதான். இதை கேட்ட உடனே நடுவிரலுக்கு ஒரே கோபம். ஹலோ இருங்க, யார் சொன்னது நீங்கள் 2 பேர் தான் முக்கியம்ன்ட்டு? உங்கள் எல்லாரை விட நான் தான் உயரமானவன், அதனால் நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுதான் நடுவிரல். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு விரல் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். யாருன்னு தெரியுமா அந்த விரல்? அதுதான் வந்து மோதிர விரல். மோதிர விரல் வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு யாருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? வைர மோதிரம், தங்க மோதிரம், இது எல்லாமே வந்து என் மேலே தான் போடுவாங்க, உங்களுக்கு யார்கிட்டையாவது போடுவாங்களா? கிடையாது. அதனால் உங்கள் எல்லாரை விட நான் தான் மிக மிக உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுதான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அளவில் வந்து சிறியதாக இருந்தாலும் அந்த சுண்டு விரல் வந்து என்ன சொல்லுதான், அப்படி கிடையாது, கொஞ்சம் எல்லாம் யோசித்து பாருங்கள். நம்ம யாருக்காவது வணக்கம் சொல்கிறோம் இல்லையா, கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, கோவிலுக்கு போனோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் கடவுளை வந்து வணங்குவோம். அப்படி 2மே செய்யும் போது யோசித்து பாருங்கள், நான் தான் முன்னாடி இருப்பேன், நீங்கள் 4 பேருமே பின்னாடி தான் இருப்பீங்க, அப்போ யாருன்னு பாருங்கள், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த மாதிரி 5 விரலை வந்து பேசிகிட்டே இருக்குது. அப்போது ஒருத்தர் வெளியே வந்து, லட்டு வாங்குறீங்களா, லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லட்டு விற்றுட்டே போகிறார். இந்த 5 விரலுக்கும் லட்டு சாப்பிட்ணும் ஒரே ஆசை. உடனே போயிட்டு வாங்க நம்ம லட்டு வாங்கினா எல்லோரும் போகிறாங்க. போயிட்டு அவர் வந்து லட்டு கொடுக்குறார். லட்டு கொடுத்த உடனே வாங்குறாங்க. வாங்கினோடனே எப்படி வாங்கினாங்க? 5 விரலும் ஒன்றா சேர்ந்து வாங்கினாங்க. அப்போது இங்கே எந்த விரல் முக்கியமானது அப்படின்னு கிடையாது, ஆனால் எல்லாமே முக்கியமானது தான். அதுதான் வாழ்க்கை. நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தோன்னா எது ஒன்றா சாதிக்கலாம். சரிங்களா?